எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மார்ச் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்டில். ஜல்ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? 2028ஆம் ஆண்டு வரை. இந்தியாவுடன் எத்தனை நாடுகள் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் 7 நாடுகள். கற்றனை தூரும் அறிவு சிலையானது எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. கோவையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஜிடி நாயுடு சிலையை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் MK ஸ்டாலின். தமிழ்நாடு மாநில திட்டக்குழு யாருடைய தலைமையில் செயல்படுகிறது? ஆன்சர் முதலமைச்சர். அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஆன்சர் தமிழ் வளர்ச்சித்துறை. தமிழ்நாட்டின் எந்த விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்படுகிறது? ஆன்சர் மதுரை விமான நிலையம். சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 10. புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 11. 2026 மார்ச் 11. ஸோ எவ்ரி இயர் வந்து மார்ச் மந்தோடைய செகண்ட் வீக்கில் வெனஸ்டேல வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த டேவை. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். மார்ச் 12 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து கமெண்டில் மோட்டிவேஷன் குவாட் சொல்கிறதுக்கு பதிலாக திருக்குறள் சொன்னீங்கன்னா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கி வந்து ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். ஸோ ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து இந்த திருக்குறள் கவனிங்க. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அதாவது என்னென்னா, அழுக்காருன்னா என்ன? பொறாமை. ஸோ இன்னொருத்தவங்களுடைய செல்வம் மீதோ அல்லது இன்னொருத்தவங்களுடைய வெற்றி மீதோ பொறாமை கொண்டிருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட செல்வம் அப்படிங்கிறது தங்காது, வளர்ச்சிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்காது. அதே மாதிரி தான் ஒழுக்கம் இல்லாமல் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு உயர்வு வளர்ச்சி அப்படிங்கிறது அவருக்கு இருக்காது, உயர்ந்த நிலையை அவரால் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. ஸோ அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல் டாபிக். அத்தியாவசிய சேவைகளுக்கான பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1968 தான் இந்த ஆக்ட் வந்து இயற்றிருப்பாங்க. எஸ்மா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லலாம். அதாவது எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், அத்தியாவசிய சேவைகளுக்கான பராமரிப்பு சட்டம் 1968 இயற்றினது. ஸோ அந்த ஆக்ட் நேம்லேயே பாருங்கள், அத்தியாவசிய சேவை, அதை பராமரிக்கும் சட்டம். அத்தியாவசிய சேவைனா இப்போ போக்குவரத்து, சுகாதாரம், இந்த மாதிரி நமக்கு அத்தியாவசியமாக எசென்ஷியலாக தேவைப்படக்கூடிய சேவைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சேவையை கொடுக்காம வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க, அந்த மாதிரிலாம் அந்த டைமில் ஈடுபடுவாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு வாரண்டே இல்லாமல் கைது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் கொடுக்கக்கூடியதான் இந்த ஆக்ட். முக்கியமாக அத்தியாவசியமான பொருட்கள் மக்களை போய் அடையிறதுல எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க, எஸ்மா சட்டம். ஸோ இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போது ஈரான் மேலே அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா. ஸோ இதில் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக அந்த சரக்கு கப்பல்கள் வந்து போகிறதுங்கிறது இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த நிலைமையில் நாடு முழுக்க எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கலாம் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருந்ததில் இப்போது சாப்பாடு வந்து வெரைட்டிஸையும் கம்மி பண்ணிட்டதா சொல்லிட்டாங்க ஒரு சில ஹோட்டல்ஸ் எல்லாம், இந்த எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக. ஸோ அதை சமாளிக்கணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டம், அதாவது எஸ்மா ஆக்டை அதிரடியாக அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வீட்டு உபயோகத்துக்காகவும், இப்போது நம்ம பெட்ரோல் டீசல்லாம் போகிறோம் இல்லையா வாகனத்துக்காக, அந்த வாகன எரிவாயு விநியோகத்துக்கும் தான் முன்னுரிமை அளிக்கணும். ஸோ இதெல்லாம் பதுக்கக்கூடாது, சிலிண்டரையோ அல்லது எரிவாயுவோ அந்த வாங்கி நீங்கள் பதுக்கக்கூடாது, பதுக்குன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி இயற்கை எரிவாயு உற்பத்தியை வந்து அந்த உற்பத்தி நிறுவனங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அதனால் உள்நாட்டு உற்பத்தி கூட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அத்தியாவசிய சேவைகள் வந்து மக்களுக்கு கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும் இந்த மாதிரி அவசர காலங்களில் அப்படிங்கிறதுக்காக இந்த எஸ்மா ஆக்ட் அப்படிங்கிறது 1968 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அத்தியாவசிய பொருட்கள் அவங்களுக்கு போய் அடைகிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்ட். மத்திய கிழக்கில் இப்போ போர் பதற்றம் இருக்கிறனால நம்ம நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எரிபொருள் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலைமையில எரிபொருளை வந்து நீங்கள் பதுக்கக்கூடாது, இன்னொன்று உற்பத்தியை வந்து நம்ம நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஆக்டை வந்து அமல்படுத்தியிருக்காங்க, அதிரடியாக அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ மத்திய சட்டம் மாதிரியே மாநில அரசுகளுக்கும் அவங்களுக்கு தேவையான மாற்றங்களோட இந்த எஸ்மா ஆக்டை வந்து அவங்க அமல்படுத்திக்கலாம். ஸோ அதன்படி தமிழ்நாடு எஸ்மா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க, டெஸ்மா அப்படின்னு. தமிழ்நாடு எஸ்மான்னு சொல்லிட்டு 2002 வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 2003 வந்து வேலை நிறுத்தத்தின் காரணமாக இந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எதிராக. ஸோ அத்தியாவசிய சேவைகள் என்னென்னா தபால், தந்தி, தொலைபேசி, போக்குவரத்து, சுகாதாரம், மருத்துவம், மின்சாரம் இதெல்லாமே வந்து அத்தியாவசியமான தேவைகளாக இருக்குது. ஸோ இப்போ எரிவாயு பெட்ரோலிய பொருட்களுக்காக இப்போ எஸ்மா ஆக்டை வந்து அமல்படுத்தியிருக்காங்க அதிரடியாக. நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1950 தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எதுக்காக சுப்ரீம் கோர்ட் பற்றி பார்க்கணுன்னா, சுப்ரீம் கோர்ட் வரலாற்றிலே அது தொடங்கப்பட்டதுலேருந்து வரலாற்றிலே முதன்முறையாக கருணை கொலை செய்கிறதுக்கு இப்போது அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு 13 வருஷமாக கோமாவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை வந்து கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கியிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஸோ உச்சநீதிமன்ற வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். கருணை கொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பாசிவ் யூத்தனேசியா, அடுத்து ஆக்டிவ் யூத்தனேசியா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாசிவ் யூத்தனேசியா தான் நம்ம நாட்டில் சட்டப்பூர்வமாக அனுமதி இருக்குது. ஆக்டிவ் யூத்தனேசியாவுக்கு வந்து நம்ம நாட்டில் சட்டப்பூர்வமாக கருதப்படுறது கிடையாது, அது சட்டவிரோதமாக கருதுகிறாங்க. பாசிவ் யூத்தனேசியா அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கார், அவர் இந்த ஆக்சிஜன் அப்புறம் இந்த மாதிரி உயிர் காக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்களை மூலமாக அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, அதை எடுத்துட்டா இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு, அவருக்கு தொடர்ந்து இந்த மருத்துவ சிகிச்சைகள் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிற டைமில் அதை அந்த ஆக்சிஜன் வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை நீக்குவதன் மூலமாக அவர் இறந்துருவார், அந்த சேவையை நிறுத்திட்டோம் அப்படின்னா அவர் இறந்துருவார் அப்படின்னா அந்த டைமில் அந்த ஆக்சிஜனை மாஸ்க்கை நீக்கி அவரை உயிரிழக்க செய்கிறது அப்படிங்கிறது பாசிவ் யூத்தனேசியா அப்படிங்கிற டைப் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து முடியாமல் இருக்கார், அவருக்கு தனியாக ஊசி போட்டு அவரை கொல்றதுக்காகவே ஊசி போட்டு நம்ம மரணம் அடைய செய்கிறோம் அப்படின்னா அந்த நடைமுறை வந்து ஆக்டிவ் யூத்தனேசியா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சட்டவிரோதமாக இருக்குது நம்ம நாட்டில். ஸோ இப்போது கருணை கொலைக்கு வந்து முதன்முறையாக அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. உச்சநீதிமன்றம்ங்கிறது 1950 ஜனவரி 20 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, புதுடெல்லியில் இருக்க. யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1961. என்சிஆர்டின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் ஃபார்ம் இருக்கும், அதாவது நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதான் வந்து என்சிஆர்டியோட ஃபுல் ஃபார்ம். என்சிஆர்டி 1961 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எதுக்காக என்சிஆர்டி பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ சிபிஎஸ்சிலே பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து நீதித்துறை சம்மந்தமாக 8th ஸ்டாண்டர்டில் ஒரு புக்கு வந்து இருந்திருக்கும். அதில் நீதித்துறை வந்து சரியாக இல்லை, அதில் நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி தான் அந்த பாடம் இருக்கும். ஸோ அதை வந்து உச்சநீதிமன்றம் பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து இந்த என்சிஆர்டி வந்து மன்னிப்பு கோரியிருப்பாங்களாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த என்சிஆர்டி இருக்கு இல்லையா, இந்த என்சிஆர்டியோடைய பாட புத்தகங்களை அதில் சட்டக்கல்வி சம்மந்தமான பாடங்களை இறுதி செய்யறதுக்கு ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு நிபுணர் குழுவானது இருக்கும், அது 1 வாரத்துக்குள்ளே அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த நிபுணர் குழுவில் ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு கல்வியாளர் இருக்கணும், பிரபல வழக்குரைஞர், இவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்களாக சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்போது உத்தரவிட்டிருக்காங்க. இந்த சட்டக்கல்வி சம்மந்தமான பாடங்கள் வரும்போது அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த குழு. ஸோ என்சிஆர்டி அப்படிங்கிறது 1961 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் தான் இது ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது இருக்குது. டைரக்டராக இருப்பவர் வந்து பேராசிரியர் தினேஷ் பிரசாத் சக்லானி. அடுத்து ரீசன் நியூஸ். மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய
உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்நிலை குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் வடிவமைக்கிறதுக்காக 14 பேர் கொண்ட குழு முருகேசன் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. பயிற்சி மையங்களை மாணவர்கள் முழுவதும் சார்ந்திருப்பதை சம்மந்தமாக ஆலோசனை, அதாவது ஆய்வு செய்யறதுக்காக வினீத் ஜோஷி தலைமையில் குழு அமைச்சிருப்பாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புனால அரசு பணியாளர் தேர்வு முறையில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து ஆய்வு செய்ய GM அக்பர் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. ஆணவ கொலையை தடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இயற்றணும், அதுக்கான பரிந்துரைகளை வழங்குறதுக்காக KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. அடுத்து அவார்ட்ஸ் டாபிக்கு. சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்து தமிழக அரசு சார்பில் எந்த விருது வழங்கப்படுகிறது? ஆன்சர் பேராசிரியர் அன்பழகன் விருது. ஸோ பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம்னே ஒரு ஸ்கீம் பார்த்துருப்போம், வகுப்பறைகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமு. ஸோ அவருடைய பேரில் விருதும் கொடுக்குறாங்க சிறந்த பள்ளிகளுக்கு. ஸோ அங்கே மாணவர்கள் எப்படி கற்றுக்கொள்கிறாங்க, மாணவர்களுக்கு எப்படி கற்பிக்கிறாங்க, ஆசிரியர்களுடைய திறன் எப்படி இருக்குது, அதே மாதிரி அங்கே மாணவர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க, தலைமைத்துவம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்கூலோட பன்முக வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அந்த ஸ்கூல் அப்படின்னா அவங்களுக்கு தான், அந்த ஸ்கூலுக்கு தான் பேராசிரியர் அன்பழகன் விருது கொடுக்குறாங்க. ஸோ ஒரே டிஸ்ட்ரிக்ட்க்கு 2 ஸ்கூல்ஸை தேர்வு செஞ்சு விருது கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா அப்போது 76 சிறந்த பள்ளிகள் ஒவ்வொரு வருஷமும் தேர்வு செஞ்சு இந்த அன்பழகனார் பள்ளி விருதானது கொடுக்குறாங்க. ஸோ இந்த விருது 2022 தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கு. புற்றுநோய் தரவுகளுக்காக தமிழகத்தில் தொடங்கப்பட்ட பிரத்யேக இணையதளம் இது. ஆன்சர் TN Crest. ஸோ TN Crest அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை இப்போது தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க புற்றுநோய் தரவுகளுக்காக. புற்றுநோயாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய தரவுகள்லாம் சேகரித்து வழங்கும் வகையில் தான் புற்றுநோய் தரவுக்காக பிரத்யேக இணையதளங்கிறது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த தளத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பதிவாகக்கூடிய புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிக்கிறதுக்காக இந்த இணையதளம். அடுத்து ரீசன் நியூஸ். NCS அதாவது நேஷ்னல் கெரியர் சர்வீஸ், இந்த வலைதளம் வேலைவாய்ப்பு சம்மந்தமான வலைதளம். NCS வலைதளம் இப்போது மைக்ரேட் இணையதளம், அப்புறம் யுவ பாரத் திறன் மேம்பாட்டு தளங்களோட இணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், வாட்ஸ்அப் மூலமாக நம்ம அரசு அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் மூலமாக 50க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை நம்ம பெற முடியும். நலம் நாடி செயலி, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் வழங்கணுங்கிறதுக்காக நலம் நாடி செயலி. ECI நெட் அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய தேர்தல் சேவை தளம். ஸோ உடனுக்குடன் வாக்குப்பதிவுகளை தெரிஞ்சுக்கிறது இதெல்லாமே ECI நெட் மூலமாக பண்ணிக்கலாம். ரயில்வேல அனைத்து சேவைகளையும் ஒரே செயலியில் வழங்குறாங்க, அதுதான் ரயில் ஒன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2000ஆம் ஆண்டு. ஸோ பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம்னா கிராமப்புறத்தில் சாலைகளை மேம்படுத்தணும். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் சிட்டிலலாம் ரோடு எப்படி இருக்குது அந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்காது. ஸோ ரோடே மேக்ஸிமம் இருக்காது, கப்பி ரோடாக இருக்கணும்னா மண் ரோடாக இருக்கும். அப்படி இல்லாமல் தார் சாலைகளாக போட்டு கிராமப்புற மக்களுக்கு நகர்ப்புறங்களோட ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம்ங்கிறது 2000ஆம் ஆண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 4 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் 2000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க டிசம்பரில். அடுத்த செகண்ட் ஃபேஸ் 2013, தேர்ட் ஃபேஸ் 2019, ஃபோர்த் ஃபேஸ் 2024 to 25 தொடங்கியிருப்பாங்க. ஃபோர்த் ஃபேஸ்க்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா 70,125 கோடி 4வது கட்ட திட்டத்துக்கு. ஸோ கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் தானே, அப்போ கிராமப்புறங்களுக்கு ஊரக மேம்பாட்டு அமைச்சகம், ஸோ ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் 370 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிராம சாலைகள் இப்போ திறக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு தான். பாரத் பெட்ரோலியத்தின் நகர எரிவாயு விநியோக வலையமைப்புக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. ஸோ இப்போது பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியத்துடைய நகர்ப்புற எரிவாயு விநியோகம், ஸோ சிட்டியில் உள்ள வீடுகளுக்கு இந்த எரிவாயுவை அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கிற வகையில் நகர எரிவாயு விநியோக வலைய அமைப்புக்கு இப்போது அடிக்கல் நாட்டியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ 3700 கோடி மதிப்பீட்டில் இந்த வலையமைப்புக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்து சென்னையில்
இந்திய எண்ணெய் நிறுவனத்தோடைய மசகு எண்ணெய் கலப்பு ஆலை அது இப்போது கட்டியிருக்காங்க. அதுக்கு அந்த ஆலையை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. 1490 கோடி முதலீட்டில் இது கட்டியிருக்காங்க. உலகிலே மிகப்பெரிய எண்ணெய் கலப்பு ஆலைகளில் இதுவும் ஒன்று. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஹோர்மூஸ் நீரிணை டேஷ் விநியோகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆன்சர் கச்சா எண்ணெய். ஸோ உலக அளவில் விநியோகிக்கப்படக்கூடிய கச்சா எண்ணெயில் 20% வந்து இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தான் நம்ம வந்து விநியோகம் செய்கிறாங்க. அதாவது ஹோர்மூஸ் நீரிணை அப்படின்னா ஒரு குறுகிய கடல் வழி. இப்போது இந்த சைடு நாடுகள் இருக்குது, இங்கிட்ட கடல் வழி வரணும். இப்போது ஹோர்மூஸ் நீரிணை இங்கே வந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு இந்த வழியாக தான் அந்த கப்பல் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ 20% வந்து உலக கச்சா எண்ணெய் தேவையில்லை இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய சரக்கு கப்பல்கள் மூலமாக தான் நம்ம பூர்த்தி செய்ய முடியுது. ஸோ இந்த இடத்த வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, கச்சா எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிரும். 20% கிட்ட இந்த கச்சா எண்ணெய்ங்கிறது குறையும் இல்லையா, மற்ற நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய். ஸோ அப்போ பெரிய அளவில் இது பாதிப்பை ஏற்படுத்தும். பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பெட்ரோல் டீசல் உற்பத்தி செய்கிறோம். பெட்ரோல் டீசல் வச்சு தான் வண்டி வாகனங்கள்லாம் நம்ம ஓட்டுறோம். இப்போது வண்டி வாகனங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியுது. காலையில் காய்கறி விற்பனைக்கு காய்கறியை கொண்டு போகணும்னா அந்த வண்டிக்கு பெட்ரோல் தேவைப்படும் இல்லையா, அந்த பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதோட டிமாண்ட் அதிகமானுச்சுன்னா பெட்ரோல் விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு கொண்டு போகக்கூடிய பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். இது பெரிய அளவில் எக்கனாமி லெவலில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதான் வந்து ஹோர்மூஸ் நீரிணை. இங்கே ஈரான் இருக்குது. ஸோ ஈரான் மேலே தான் அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அதை அடுத்து ஈரான் பார்த்திங்கன்னா வளைகுடா நாடுகள் மேலே உள்ள அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த வழியாக என்ன போக முடியாது, சரக்கு கப்பல் போக முடியாது. ஸோ அதனால் நமக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த நீரிணையை நம்ப முடியாதுல்ல, நம்ம இப்போ இது மூலமாக கிடைக்காது. அதனால் மாற்று வழிகளை இந்தியா வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதன்படி 40 நாடுகள்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை வந்து இப்போது இந்தியா செய்வதாக சொல்லியிருக்காங்க. இப்போ எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 75% வந்து இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாக இல்லாமல் மாற்று வழித்தடங்களுக்கு மத்திய அரசு மாறி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஹோர்மூஸ் நீரிணைங்கிறது பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய கப்பல் செல்லக்கூடிய பாதை. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் சர்வதேச எரிசக்தி முகமை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1974. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. அதாவது என்னென்னா இது வந்து 1974 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பாரிஸை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. ஒரு 33 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்கு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 2017 நம்ம இந்தியா வந்து இணை உறுப்பினராக இதில் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்வதேச எரிசக்தி முகமை இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி பற்றி இப்போ ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஹோர்மூஸ் நீரிணைங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு, மூடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் 1970க்கு அப்புறமா இப்போது நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எரிசக்தி விநியோகத்தில் எரிசக்தி மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகிறதுல பெரிய தடை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 20% வந்து இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தானே எரிசக்தி விநியோகம் நடக்கும். ஸோ இப்போ இது ஸ்டாப் ஆகிருக்கனால ஒரு பெரிய எரிசக்தி அந்த கச்சா எண்ணெய்க்கான தேவைங்கிறது இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உலக நாடுகள் இதனால் நெருக்கடியை சந்திச்சுட்டு வராங்க. ஸோ இதை சமாளிக்கிறதுக்காக 40 கோடி பீப்பாய் அவசரகால எண்ணெய் இருப்பை சந்தையில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து உறுப்பு நாடுகளுக்கு பரிந்துரை அளிச்சிருக்காங்க. இது ரஷ்யா உக்ரைன் போர் டைமில் வெளியிட்டதை விட 2 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட வேலை என்னென்னா இந்த மாதிரி எரிசக்தி சம்மந்தமான விஷயத்தை தொடர்ந்து கண்காணிக்கும். அந்த எண்ணெய் விலை ஏறுதா இறங்குதா அதை பற்றியும் கண்காணிப்பாங்க. இப்போது ஒரு ப்ராப்ளம் வருது, அவசர கால டைம் வருது, டிமாண்ட் வருது எண்ணெய்க்கு அப்படிங்கிற டைமில் இவங்க அவங்களுடைய உறுப்பு நாடுகள் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட எண்ணெயை வந்து இருப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு முக்கியமான அவசர கால டைம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமாக செலவு பண்ணியிருக்க மாட்டோம். சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிறது பாதுகாப்பு இருப்பு வந்து ஒவ்வொரு நாடுகளும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பில் உள்ள நாடுகளை வலியுறுத்துவாங்க. அந்தந்த நாடுகள் அதே மாதிரி இருப்பில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அவசரகால டைம் வரும்போது அதை வந்து சந்தைக்கு வந்து அந்த எண்ணெயை கொண்டு வருவாங்க, வெளியிடுவாங்க அந்த எண்ணெயை. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அது மூலமாக எரிசக்தி பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு உறுதிப்படுத்தப்படுது இந்த டைமில்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ மயூரி நாரி சரக்கு கப்பல், இது தாய்லாந்து நாட்டுடைய கப்பல். இது இந்தியாவை நோக்கி வந்தபோது ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த கப்பல் மேலே. அடுத்த ஷார்ட் நியூஸ். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் ப்ரவுன்ஸ்வில்லியில் இப்போது புதிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. அதில் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனம் 28 லட்சம் கோடி முதலீடு செய்ய போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மேற்காசியாவில் போர் நடக்குது இல்லையா, அந்த போர் காரணமாக கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே பாரசீக வளைகுடாவில் 778 மாலுமிகளோட 28 இந்திய கப்பல்கள் அங்கே சிக்கியிருப்பதா சொல்லியிருக்காங்க. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மீது வந்து பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து குரூப் 1 டெஸ்ட் பேட்ச், இன்றைக்கி வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் லாஸ்ட் டேட்டு, அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவுமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப் 1க்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு மந்த்துக்குமே மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுக்குறோம். இந்த வருஷம் 1 இயருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம். 1 இயருக்கு டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்லாம் அதில் கிடைக்கும். ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கால் பண்ணியும் கேட்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் 12 மார்ச். ஃபஸ்ட் கொஸ்டின், அத்தியாவசிய சேவைகளுக்கான பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1968. உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1950. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1961. சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்து தமிழக அரசு சார்பில் எந்த விருது வழங்கப்படுகிறது? ஆன்சர் பேராசிரியர் அன்பழகன் விருது. புற்றுநோய் தரவுகளுக்காக தமிழகத்தில் தொடங்கப்பட்ட பிரத்யேக இணையதளம் இது? ஆன்சர் TN Crest. பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2000 ஆண்டு. பாரத் பெட்ரோலியத்தின் நகர எரிவாயு விநியோக வலையமைப்புக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. ஹோர்முஸ் நீரிணை டேஷ் விநியோகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஆன்சர் கச்சா எண்ணெய். சர்வதேச எரிசக்தி முகமை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1974 ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.